இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நம்ம போன வாரம் படித்த அதே பகுதியிலிருந்து நாம் என்ன பண்ண போலாம், வேத வசனங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாமா கூடாதா என்று கொரிந்து பட்டணத்தில் இருந்த மக்களுக்கு வந்த கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறார். அதை தான் நாம் போன வாரத்தில் பார்த்தோம். போன வாரத்தில் உங்களுக்கு நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்ற வேண்டுமா, இயேசுவை பின்பற்ற வேண்டுமா? இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஸோ அவர் என்ன சொல்ல வரார்னா, பவுலாகிய நான் இயேசுவை எப்படி பின்பற்றி கொண்டு வருகிறேனோ அதுபோல நீங்கள் என்னை பார்த்து யாரை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம், பார்ப்பதற்கு முயற்சி பண்ணோம். ஸோ இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி அந்த திருச்சபையில் இருந்த மக்களுக்கு வந்தது. அப்போ அந்த கேள்வியில் என்ன, விக்கிரகத்துக்கு படைத்ததை நாம் சாப்பிட்டால் பாவம் செய்து விடுகிறோமா அல்லது விக்கிரக ஆராதனை செய்து விடுகிறோமா அப்படின்ற கேள்வி வருகிறது. ஸோ அந்த கேள்விக்கு பவுல் என்ன பண்ணுகிறார், பதில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுவது என்ன இல்லை, பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். ஸோ போன வாரம் வராதவங்களுக்கு இது இப்போ கேட்கும் போது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா பவுல் என்ன சொல்றார் அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். விக்கிரகத்துக்கு படைத்தது என்றால் இப்போ நாம நினைக்கிறது போல இல்லை. இப்போ நாம் நினைக்கிறோம் தெரியுமா, சில விஷயங்கள் நமக்கு அந்நியர்கள் நமக்கு சில உணவு பதார்த்தங்களை கொடுக்கிறார்கள், பண்டிகை நாட்களிலே சில உணவுகளை கொடுக்கிறார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன நினைக்கிறோம், இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். அதை குறித்து பவுல் என்ன பண்ணவில்லை, சொல்லவில்லை. பவுல் என்ன சொல்றார்னா, அந்த 1ஆம் நூற்றாண்டிலே கொரிந்து பட்டணத்தில் இருந்த கோவில்களிலே என்ன பண்ணப்படுகிறது, பலிகள் செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தப்படுகிற மிருகங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளால் என்ன பண்ணப்படுகிறதில்லை, உண்ணப்படுகிறதில்லை, சாப்பிடப்படுகிறதில்லை. அதற்கு பதிலாக அந்த கோயிலில் பலி செலுத்தப்படுகிற மிருகங்கள் மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு கொண்டு போய் அங்கே வைக்கப்படுகிறது. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மார்க்கெட்டுக்கு போய் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தை மார்க்கெட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சமைத்து என்ன பண்ணுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிடுகிறவர்களை திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், கோயிலில் பலி செலுத்தப்பட்ட மிருகம் எங்கே போகுது, சந்தைக்கு போகுது. சபையில் இருக்கக்கூடிய சிலர் சந்தைக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுகிறார்கள், சமைத்து சாப்பிடுகிறார்கள். இதை இன்னும் ஒரு சில சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் விக்கிரகத்துக்கு படைத்ததை என்ன பண்ணுகிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், ஆகவே நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, கடையில் விற்கப்படுகிற எதையும் நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம், புசிக்கலாம், சாப்பிடலாம். அது ஒன்றும் என்ன இல்லை, பாவம் அல்ல, அது என்ன ஆகிறது, சுத்தமாகிறது அப்படின்னு அவர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க கடையில் வாங்குறத நீங்க சாப்பிட்றதுனால நீங்க என்ன ஆகிறது இல்லை, விக்கிரக ஆராதனைக்காரராக மாறுகிறதில்லை. ஆகவே அது என்ன இல்லை, பாவம் இல்லை என்று அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். விளங்குதான் நான் சொல்றது? இப்போ நம்ம போய் கடையில எல்லாம் வாங்குறோம், கடையில் என்ன பண்றாங்க, அண்ணாச்சி கடையில் ஒரு மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வழிபாடுகளை செய்து விட்டு தான் என்ன பண்றாங்க, கடையை திறக்கிறாங்க. கடையை மூடும் போதும் அதை தான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. கறிக்கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்றாங்க, ஹலால் மீட்ன்றாங்க. அது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய இது கோட்பாடின்படி அவங்க மிருகத்தை என்ன பண்ணுகிறார்கள், அவங்க வெட்டுறாங்க. அந்த அந்த கடையில் என்ன பண்றாங்க, அதை வியாபாரம் பண்றாங்க. நம்ம போய் என்ன பண்றோம், அதை வாங்கி கொண்டு வந்து சமைத்து நம்ம என்ன பண்றோம், ஜபம் செய்து என்ன பண்ணுகிறோம், சாப்பிடுகிறோம். அந்த ஜபத்தை நாம் செய்யும் போது அந்த உணவு என்ன ஆகிறது,
பரிசுத்தமாகிறது. அதை உட்கொள்ளும் போது அது நம்ம என்ன பண்ணுகிறதில்லை, விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணுவதில்லை, மாற்றுவதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? இதுதான் 1 கொரிந்தியர்ல நடந்த காரியம். சரி, அடுத்தது 10வது அதிகாரத்தில் சொல்றாரு, இப்படி சாப்பிடுவது குற்றமில்லை என்று நீங்கள் உணர்ந்தாலும் அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா கோவில்களுக்குள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அது என்ன எதற்கு கொண்டு போய் விடும், விக்கிரக ஆராதனையிலே போய் என்ன பண்றாங்க, பங்கு பெறாங்க. அந்த விக்கிரக ஆராதனையில நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. அதனால 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அந்த இடத்துல பாத்திரம் என்று சொல்லும்போது பரிசுத்த பந்தியை அவர் சொல்றாரு. நம்ம திருச்சபையில பரிசுத்த பந்தி ஆராதனையினுடைய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. அதுபோல அவங்க அந்த ஆராதனை வழிபாட்டில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆராதனை வழிபாட்டில் இருந்து அங்கே சில கொடுக்கப்படுகிறதையும் என்ன பண்றாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க அந்த ஆராதனையில் ஒரு உடன்பட்டு விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன ஆயிடுறாங்க, மாறி விடுகிறார்கள். ஸோ அப்போ பவுல் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்கள், விலகி ஓடுங்கள். அதே நேரத்தில் பவுல் இன்னொரு விஷயத்தை சொல்றார். என்ன விஷயத்தை சொல்றார் அப்படின்னா, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, நான் மாமிசம் சாப்பிடுவது என் சகோதரனுக்கு என்ன உண்டாக்குறது, இடரல் உண்டாக்குகிறது. அதனால நான் மாமிசம் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ இந்த விஷயத்தை அவர் ஏன் செய்கிறார்னா, மற்ற சகோதரன் மேல் வைத்த அன்பு, சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ என்னை நான் நினைக்காமல் யாரை நினைக்கிறேன், மற்றவர்களை நினைக்கிறேன். ஆகவே என்னை போல இயேசு எப்படி மற்றவர்களை நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல நான் வாழ்கிறேன். அதுபோல நீங்களும் என்னை பின்பற்றி இயேசுவை என்ன பண்ணுங்கள், பின்பற்றி மற்றவர்களை நினைத்து என்ன பண்ணுங்கள், வாழுங்கள் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்புறம் பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றாரு, 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் என்ன ஆனேன், எல்லாம் ஆனேன். பலவீனனுக்கு என்ன ஆயிட்டேன், பலவீனான ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, இந்த சபையிலே சில பலவீனமான சகோதரர்கள் இருந்தார்கள். பலவீனமான சகோதரர்கள் அப்படின்னா அவங்க விசுவாசத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குது, பலவீனம் இருக்கிறது. அதை என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆதி திருச்சபையில சபை என்று வரும்போது அங்கே யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். யார் யார் இருந்தா, யூத கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள். சரி, இப்போ யூத கிறிஸ்தவர்கள் என்றைக்குமே அவர்கள் விக்கிரக ஆராதனையை என்ன பண்ணதில்லை, ஆமோதித்ததில்லை. விக்கிரக ஆராதனைக்கு அவங்க என்ன பண்றதா இருந்தாங்க, எதிர்த்து தான் இருந்தாங்க. ஏன்னா 10 கட்டளையில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ விக்கிரகத்தை என்ன பண்ணக்கூடாது, உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் சிலையை அவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, வழிபட மாட்டாங்க. ஆனால் நிறைய சடங்காச்சாரங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு விக்கிரக ஆராதனை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ கிரேக்க அந்த கலாச்சாரத்திலேருந்து யூதர்கள் அல்லாதவங்க கிறிஸ்தவங்களா வந்திருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வராங்க, விக்கிரக ஆராதனையிலேருந்து வராங்க. அந்த கிரேக்க பட்டணத்தில் அல்லது கொருந்து பட்டணத்தில் இருந்த விக்கிரக கோயிலில் ஒரு காலத்தில் இவங்க என்னவா இருந்தவங்க, பக்தர்களாக இருந்தவங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் ஒரு அங்கமாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ பவுல் இவங்க கிட்ட தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பிரச்சனை ஏதோ இந்த சபையில் மட்டும் நடந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை 1ஆம் நூற்றாண்டில் இருந்த எல்லா சபைகளிலும் இருந்த ஒரு பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். விக்கிரக ஆராதனை பிடிக்காத ஒரு கூட்டம், விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்த ஒரு கூட்டம். அப்போ இவங்களுடைய பிரச்சனை ஒரு சபையில் மட்டும் இல்லை, கிறிஸ்தவத்தில் அந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து எல்லா சபையிலும் இந்த பிரச்சனை இருந்தது. இதை குறித்து எங்க இருக்குது அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்வோம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கொஞ்சம் வேகமாக போக போகிறோம், ஏன்னா கம்யூனியன் இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே எங்க வந்திருக்கிறாங்கன்னா அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றத 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? யூதேயாவிலிருந்து வந்து என்ன சொல்றாங்களா, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று. என்ன ஆயிடுச்சு? ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதனம் பண்ணினார்கள். சோ என்ன சொல்றாங்க? சபையில ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? நீங்க என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். எந்த முறைமையின்படி? மோசே யூத முறைமையின்படி நீங்க என்ன பண்ண வேண்டும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பு என்ன அடையாது? முழுமை அடையாது. இங்க ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா ரட்சிப்பு என்ன ஆகாது? முழுமை பெறாது அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்புறம் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யார் யாரு? அப்போஸ்தலர் பர்னபா. ஏன்னா அப்போஸ்தலர் பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்து அவர்களை புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை அனுப்புகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க? புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்து சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையை யார் வந்து குழப்பறா? யூதேயாவிலிருந்து வந்திருக்கிற சில யூதர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? குழப்பி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் 4-6. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து பரிசேய சமுதாயத்தாரில் பரிசேயர்கள், இப்ப பவுலும் ஒரு பரிசேயன் தான். அப்ப பரிசேய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் அப்படின்றாங்க. அப்போ புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கு என்ன கற்பிக்கணும்? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும்? கற்பித்து அதை கைக்கொள்ள சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்போ இந்த ஆக்சுவலாக இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும்னால என்ன அதில் வருதுன்னா, விருத்த சேதனம் பண்ணுவதை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று யார் சொல்லுகிறா? சில பரிசேயர் என்ன பண்ணுகிறார்கள்? சொல்லுகிறார்கள். 10-11 வாசிங்க. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. சரி, அங்க பவுலும் பர்னபாவும் போய் அங்க உட்கார்ந்து பேசிட்டு என்ன ஒரு முடிவுக்கு வராங்க? என்ன முடிவுக்கு வராங்க? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடார்ந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். இப்ப புரியுதா? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த பாரம்னா என்ன? இதுதான். என்னது? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் என்ன பண்ணக்கூடாது? நாம சுமத்தக்கூடாது அப்படின்னு அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்க? ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் 11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். சரி, அங்கே நிறைய காரியங்கள் எங்க இருக்குது? நடக்கிறது. அப்புறம் 22-29 வாசிங்க. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அப்போ நீங்க இங்க இது எங்க நடக்குது? யூதேயாவில எருசலேமில் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்களாம்? அந்த சபையிலிருந்து சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் எங்க அனுப்ப போறாங்க? அந்தியோகியாவுக்கு அனுப்ப போறாங்க. ஏன்னா இப்ப எங்க நடந்தது இந்த பிரச்சனை?
அந்தியோகியாவிலே நடந்தது. பவுலும் பர்னபா எங்க வந்திருக்கிறாங்க? யூதேயா எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க இருந்து சபை என்ன பண்ணுகிறது? ஒரு சிலரை அங்கே அனுப்புகிறது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது. சோ இவங்க கையில என்ன பண்றாங்க? அந்த எருசலேம்ல இருக்கிறவங்க ஒரு நிருபத்தை என்ன பண்றாங்க? எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. அதுல என்ன போட்டிருக்குது பாருங்க. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரர். சோ யாருக்கு இது போகிறது? புறஜாதியாகிய சகோதரர். சகோதரர்னா புறஜாதியாகிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த லெட்டர் என்ன பண்ணுகிறது? எருசலேம்ல இருந்து யூதர்களாகிய கிறிஸ்தவரிடத்துல இருந்து என்ன பண்ணுகிறது? போகிறது. அவங்க என்ன சொல்றாங்க? வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடினாலே. சோ இவங்க யாரையும் அங்க என்ன பண்ணல? அனுப்பல. இவங்களால அனுப்பப்பட்டவங்க யாரு? பர்னபாவும் பவுலும். அப்ப பர்னபா பவுலை தவிர இவங்களால் அனுப்பப்படாத வேற சில யூத மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? போய் அங்க இருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்களை, புறஜாதியாகிய கிறிஸ்தவர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? குழப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன குழப்பி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், நீங்கள் விருத்த சேதனம் என்ன பண்ண வேண்டும்? பண்ண வேண்டும் என்று குழப்புகிறார்கள். அப்போ இந்த சபையிலிருந்து அப்புறம் என்ன சொல்றாங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களுக்கும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடி எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அப்போ யூத கிறிஸ்தவர்கள், யூதேயாவில் இருந்த கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள், தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் எதை கடைபிடித்தால் போதும்? எதை கடைபிடித்தால் போதும்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். இப்போ இந்த இடத்துல விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் என்று சொல்லும் போது எதை சொல்றாங்கன்னா, விக்கிரக கோயிலுக்குள்ள போய் என்ன பண்ணக்கூடாது? அங்க இருக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இப்போ விக்கிரகங்களுக்கு படைத்தது எங்க இருக்குது? இப்போ கடையில் இருக்கிறது. கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்றத இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஏன்னா யூதேயாவில் இருந்த தலைவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? விக்கிரகத்து படைத்த என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள், கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க கிறிஸ்தவர்களை என்ன பண்ணுகிறார்கள்? குற்றம் சுமத்துகிறார்கள். என்ன குற்றம் சுமத்துகிறார்கள்? நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? அங்க அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு படைத்த என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது, விலகி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கடையில போய் என்ன பண்றீங்க? விக்கிரகத்துக்கு படைத்ததை என்ன பண்றீங்க? வாங்கிட்டு வந்து புசிக்கிறீங்க. இது தவறு என்று சொல்கிறார்கள். இப்ப புரியுதா குழப்பம் எங்க வருதுன்னு? புரிஞ்சா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்களா உட்காந்து பார்க்கறத பார்த்தா நான் வந்து உங்களை ரொம்ப குழப்பி புரிஞ்சுச்சா இப்போ? ஸோ எருசலேம்ல முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க? இந்த யூதர் அல்லாத கிறிஸ்தவங்க 4 விஷயத்தை செய்யக்கூடாது. ஒன்று என்ன? விக்கிரகத்துக்கு படைத்தவைகளுக்கு அவங்க என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். ரத்தத்துக்கு என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். ஏன்னா கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ரத்தம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட அந்த வழக்கம் இருக்குது. என்ன பொரியல்? ரத்த பொரியல். முனியாண்டி விலாசுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ரத்த பொரியல். அது சிலர் நல்லா என்ன பண்ணுவாங்க? விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? யூதர்கள் ரத்தத்துக்கு என்ன பண்ணுங்க? விலகி இருங்க. அப்புறம் நெருங்குண்டு செத்தது. 4வது என்ன பண்ணக்கூடாது?
வேசித்தனம். இந்த வேசித்தனம் என்று சொல்லும்போது இது என்ன வேசித்தனம்னா விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேசித்தனம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த விக்கிரக ஆராதனை வழிபடும் போது வேசித்தனமும் வழிபாட்டு முறையாக இருந்தது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, நீங்க அந்த விக்கிரக ஆராதனையிலே செய்யப்படுகிற வேசித்தனத்தில் நீங்கள் உங்களை என்ன பண்ணக்கூடாது, உடன்படுத்தி கொள்ளக்கூடாது. அதற்கு நீங்க என்னவா இருங்க, விலகி இருங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 விஷயம். ஆனால் இந்த 4 விஷயத்தை கொரிந்து பட்டணத்தில் இருந்த யூதர்கள் எப்படி எடுத்துட்டாங்க, அதை யூதர்கள் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை யார் பின்பற்றுகிறா, கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க கிறிஸ்தவர்கள் இதை என்ன பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். விக்கிரகத்துக்கு படைத்ததை கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து சமைத்து என்ன பண்ணுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அதனால இவங்க என்ன செய்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்கன்னு ஒரு குற்றம் வைக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என் சகோதரனுக்கு அது இடரல் உண்டாக்கினால், இப்ப இதுக்கு யாருக்கு இடரல் உண்டாக்குது, கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு இடரல் உண்டாக்குதா, யூத கிறிஸ்தவர்களுக்கு இடரல் உண்டாக்குதா? யூத கிறிஸ்தவர்களுக்கு என்ன உண்டாக்குது, இடரல் உண்டாக்கு. என்ன இடரல், நாங்க விக்கிரக ஆராதனையே பண்ணதில்லை, அவங்க விக்கிரக ஆராதனையிலிருந்து என்ன பண்றாங்க, வர்றாங்க. அதனால கடையில் விற்கிறதெல்லாம் ஈஸியாக வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, சாப்பிட்டுறாங்க. அது இவங்களுக்கு என்ன உண்டாக்குது, இடரல் உண்டாக்குது. ஸோ இந்த யூத கிறிஸ்தவர்களில் யாராவது ரொம்ப பலவீனமாக இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கடையில் போய் அதை என்ன பண்ணுவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டவங்க எங்கே போவாங்க, கோயிலுக்குள்ளே போவாங்க. அப்புறம் எதுக்கு போய் மாறிடுவாங்க, விக்கிரக ஆராதனைக்கே என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை அந்த யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அதனால பவுல் சொல்றாரு, இது என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன என்ன பண்ண மாட்டேன், மாமிசமே என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். புரியுதுங்களா நான் சொல்லுது உங்களுக்கு? தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இது என்ன அப்படின்னா, உணவு சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம், கிரேக்கர்கள் சாப்பாட்டு வகை, யூதர்களுடைய சாப்பாட்டு முறைமை. ஏன்னா ஆதி திருச்சபையில் இதுவும் ஒரு பிரச்சனையாக என்ன பண்ணப்பட்டது, காணப்பட்டது. ஏன்னா உணவு பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம். இப்ப பாருங்க, பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், இயேசு சொல்லிட்டார், என்ன, வாய்க்குள்ள போறது நம்மளை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது, நம்ம உள்ளத்துல இருந்து வெளியே வர்றது தான் நம்மளை என்ன பண்ணோம், தீட்டுப்படுத்தும் இயேசு சொல்லிட்டார். இப்ப பவுல் இதே விஷயத்தை பற்றி ரோமர்களுக்கு எழுதும் போது என்ன சொல்றார் பார்ப்போம். ரோமர் 14வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை பாருங்க, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அப்ப பலவீனமான சகோதரன், விசுவாசத்தில் அவர் பலவீனன், அவர் இயேசுவை நம்புறாரு. ஆனா அந்த நம்பிக்கையில வரும்போது சில காரியங்களை செய்வதில் அவர் என்னவா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு. அந்த காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றுவதில் என்ன வரும், தடுமாற்றம் வரும். அதனால அவர் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாரா, பலவீனமா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுடைய அவளை என்ன பண்ணுங்கள், சேர்த்து கொள்ளுங்கள். அவருடைய மன ஐயங்களை குற்றமா என்ன பண்ணாதீங்க, எண்ணாதிருங்கள். ஸோ அவங்க மன ஐயம்னா என்ன, ஐயம்னா சந்தேகம், அவருடைய மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் குற்றமாக என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்கன்றார். என்ன என்ன சந்தேகம் அவங்க மனதில் வந்தது, அடுத்த வசனம் வாசிப்போம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். அப்ப பாருங்க, அந்த சபையில, ரோம சபையில ஒரு சகோதரன் என்ன நம்புறாரு, எந்த பதார்த்தத்தையும் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம்னு அவர் நம்புறாரு. பலவீனனோ, அப்போ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அப்போ அவர் எதை தான் சாப்பிடுறாரு, ஒன்லி வெஜிடேரியன். இன்னொருத்தர் சிலர் என்னவா இருக்கிறாங்க, நான் வெஜிடேரியனா இருக்கிறாங்க. அவங்க நான்வெஜ்ஜில் எந்த வகை வேணா என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. ஒருத்தர் என்னதான் சாப்பிட்றாரு, வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றாரு. சரி, இதுதான் எங்க இருந்தது, ரோம சாம்ராஜ்யத்தில், ரோம பட்டணத்தில் இருந்த சபையில் இருந்தது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக. அப்படின்னா எப்படி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன நினைக்கக்கூடாது,
என்ன நினைக்கக்கூடாது? அற்பமாய் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன நினைக்கக்கூடாது? அற்பமான பாரு என்னென்னலாம் சாப்பிடுது பாரு, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படி சொல்லுவாங்க. அவர் கால் எலும்பை எப்படி கடிக்குது பாரு, எனக்கெல்லாம் அதெல்லாம் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. சாப்பாடு என்பது அவங்களுடைய விருப்பம். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த சாப்பாடு என்ன ஆகுறதுல ஒருத்தரை பாவியா என்ன பண்றதுல மாத்துறதுல. ஆனா எது பாவியா மாத்துதுன்னா பெருந்தீனி என்ன பண்ணுகிறது? ஒருவனை பாவியாக மாத்துகிறது. பெருந்தீனா என்ன? எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாயில போட்டு என்ன பண்ணிட்டே இருக்குது? அரைக்க வேண்டியது. அந்த மிஷின் ஹெவி டியூட்டி மிஷின். அதனால அரைக்க என்ன பண்ணோம்? ஜீரணமாக்கி அதை வெளியே தள்ளிட்டே இருக்கும். சில டியூட்டி வந்து லைட் டியூட்டி, அது அரைக்காது அவ்வளோ போட்டு. சிலர் நல்லா கடுமையாக வேலை செய்வாங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அதனால தப்பே கிடையாது. ஆனால் பெருந்தீனி அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாயில போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறது? சாப்பிட்டுட்டே இருக்குது. அது வந்து பாவம். ஏன் பாவம்னா அது உங்கள் சரீரத்துக்கு என்ன கொண்டு வரும்? கேடு கொண்டு வரும். ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும். அதனால இந்த சரீரத்துக்கு ஒத்துக்காததை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரி, இப்போ பவுல் என்ன சொல்றாரு? புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை என்ன பண்ணக்கூடாதான்? அற்பமாய் எண்ணக்கூடாது. அப்புறம் புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. புரிஞ்சா? இப்போ நான் சொல்றது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக நினைக்கக்கூடாது, குற்றவாளியாகவும் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து அற்பமாகவும் நினைக்கக்கூடாது, குற்றவாளியாகவும் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. அப்புறம் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்புறம் மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இதை வந்து சர்ச்சு பாஸ்டரை பற்றி பவுல் பேசல, ஒரு சபை ஊழியரை பற்றி பேசவில்லை, ஒரு இவாஞ்சலிஸ்டை பற்றி பேசவில்லை, ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பவுல் இங்க என்ன பண்ணவில்லை? பேசவில்லை. இவர் யாரை பற்றி பேசிட்டு இருக்காரு? திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை, சகோதரரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யாருக்கு வேலைக்காரராக இருக்கிறார்கள்? இயேசுவுக்கு வேலைக்காரராக இருக்கிறார்கள். நீ அவங்கள குற்றவாளியா தீக்காத. ஏன்னா இயேசுவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வேலைக்காரராக இருக்கிறார்கள். நீ அவரை குற்றவாளியா என்ன பண்ண முடியாது? தீர்க்க முடியாது. அப்படி தீர்ப்பதற்கு நீ யார் என்று கேட்கிறார். சரி, அப்புறம் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் என்னமாயிருக்கிறான்? உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. சோப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குதுன்னா வெஜிடேரியனா ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களை நம்ம என்னவா மாத்திடுறோம்? நான் வெஜிடேரியனா மாத்திடுறோம். என்னன்னு சொல்லி நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டீங்க, அதனால உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். என்கிட்ட அது மாதிரி சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து வெஜிடேரியனாக தான் இருந்தேன், கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த உடனே என்னவா மாற்றிட்டாங்க? நான் வெஜிடேரியனாக மாற்றிட்டாங்க. இப்போது வெஜிடேரியனை நான் வெஜிடேரியனாக மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணவில்லை? வரவில்லை. வெஜிடேரியனை நான் வெஜிடேரியனாக மாற்றுறதுக்கு இயேசு ரத்தம் சிந்தவில்லை. அந்தந்த அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய உணவு பழக்கம். அதனால நல்லா பாருங்க, பவுல் ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, அதனால மாமிசம் புசிக்காத ஒரு சகோதரன் என்னை பார்க்கும்போது அவனுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்? மாமிசம் புசிக்க மாட்டேன். இப்போ இவர் பேசுறது கொரிந்து பட்டணத்தில் இவர் தனக்கு நெருக்கமான சகோதரர்களை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசி கொண்டிருக்கிறார். அந்த திருச்சபையிலே ஒன்றாய் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குறித்து அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். அதை ரோமாபுரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு? அறிவுரையாக சொல்லுகிறார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாரு? அறிவுரையாக சொல்லுகிறார். சரி, இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதுல நல்லா கவனமா நம்ம செயல்படணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவாரு, அவருக்காக நாம் என்னவா மாறலாம்? வெஜிடேரியனா மாறலாம். எப்போ? எல்லா நேரத்துலையும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு வெஜிடேரியன் நண்பர் இருக்கிறார், அவர் என் வீட்டுக்கு வரார், அவரை நான் விருந்துக்கு கூப்பிட்றேன். விருந்துக்கு அவரை கூப்பிட்டுட்டு எனக்கு நான்வெஜ் பிடிக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது?
ஒரே ஒரு தயிர் சாதத்தை மட்டும் செஞ்சு வச்சுட்டு மீதி எல்லாம் என்னது, நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செஞ்சு வைக்கக்கூடாது. அப்போ அவருக்கு அது என்ன ஆகாது, பிடிக்காது. அப்போ நான் அன்பின் நிமித்தம், எனக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குது, இதை எந்த மாம்சத்தையும் நான் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், அதனால பாவம் இல்லை. ஆனால் அறிவு இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சகோதரன், நண்பன், அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை பற்றியும் நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்தவரை குறித்து நான் முக்கியமாக சொல்கிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்போ நான் என்ன நினைக்கணும், அவர் ஒரு வெஜிடேரியன், அதனால இன்னைக்கு நான் என்ன தான் செய்ய போகிறேன், வெஜிடேரியன் செய்ய போகிறேன். நானும் அவரோடு கூட உட்காந்து என்ன சாப்பிட போகிறேன், வெஜிடேரியன் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி அவரை நான் கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். நேரம் எங்கே போகக்கூடாது, முனியாண்டி விலாஸ் அல்லது புகாரி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அங்கே போய் அவருக்கு என்ன பண்ணிக்கலாம், வெஜிடேரியன் நூடுல்ஸ், வெஜிடேரியன் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, அவர் வெஜிடேரியன் சாப்பிட்றவர். நான் என்ன பண்ணணும், ஹை கிளாஸ் வெஜிடேரியனுக்கு அவர் கூட போய் நானும் என்ன சாப்பிட்ணும், வெஜிடேரியன் சாப்பிடணும். எதுக்காக, அந்த நேரத்தில் அந்த நாளில் நான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக என்னை அவருக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், உங்களை நீங்க மாத்திக்கலாம். சரி, இப்போ உங்களுடைய நண்பர் ஒரு குடிகாரர், நான் என்ன பண்றேன், அவருக்காக நான் டாஸ்மாக்கு போய் 2 ஆஃப் வாங்கி நானும் அவரும் உட்காந்து என்ன பண்ண போறோம், ஏன்னா அவரும் சபைக்கு போறவர், நானும் எங்க போறேன், சபைக்கு போறேன். நாங்க 2 பேரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம்னு அந்த தப்பை என்ன பண்ணக்கூடாது, பண்ணுங்க. புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? ஸோ வேத வசனத்துக்கு எதிரான காரியங்களுக்காக நீங்கள் இன்னொருத்தருக்காக உங்களை நீங்கள் என்ன பண்ண வேணாம், மாற்றிக்கொள்ள வேணாம். ஆனால் சாதாரண விஷயங்கள், அன்றைக்கு அந்த நேரத்துக்கு அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சகோதரனுக்காக, சகோதரிக்காக, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு நீங்கள் இடரல் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எதை மாற்றிக்க முடியாது, வேத கட்டளைகள், வேத வசனங்களில் இயேசு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா, புரியுதா? ஸோ அதை தான் பவுல் என்ன பண்ணுகிறார், இங்கே சொல்ல வருகிறார். சரி, இந்த இடத்துல கலாத்தியர்ல இதை பற்றி மறுபடியும் பவுல் என்ன பண்றாரு, பேசுறார். ஸோ இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன பேசினார் என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு ஆதாரமாக 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தையும் நம்ம சேர்த்து வாசித்துருவோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். சோ அந்தியோகியா பட்டணத்துல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊழியம் செய்து கொண்டு சபை தலைவர்களாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் என்ன நடக்குது, 14ஆம் அதிகாரம் 25 28 மறுபடியும் வாசிங்க. அங்க அவங்க இருந்தது பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம எதை வாசிக்கிறோம், 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு என்ன பண்ணினார்கள், போதகம் பண்ணினார்கள். ஸோ என்ன பண்றாங்க, ஒழுங்கா போய்கிட்டு இருந்த சபையை வந்து என்ன பண்றாங்க, குழப்புறாங்க. ஸோ என்னென்னலாம் காரியங்கள் சொல்லி குழப்புறாங்க ஆதி திருச்சபையில்னா 3 காரியங்கள். ஒன்று, விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இரண்டாவது, ஓய்வு நாளை என்ன பண்ண வேண்டும், அனுசரிக்க வேண்டும். யூதர்கள் பின்பற்றக்கூடிய சில முக்கியமான நாட்கள், வருடங்கள், காலங்கள், பிறப்புகள், அவைகளை என்ன பண்ண வேண்டும், அனுசரிக்க வேண்டும். மூன்றாவது, உணவு பழக்க வழக்கங்களை என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆனா அப்போஸ்தலர், எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர் தலைவர்கள் அவங்க என்ன கட்டளை கொடுத்தாங்க,
4 விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? விக்கிரகத்துக்கு படைத்தது, ரத்தம், அப்புறம் நெருங்குண்டு செத்தது, அப்புறம் வேசித்தனத்துக்கு என்ன பண்ணுங்க, விலங்குங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்க ஓய்வு நாளை பின்பற்றுங்க, விருத்த சேதனம் பண்ணுங்க, உணவு பழக்க வழக்கத்தை என்ன பண்ணுங்க, யூத முறைமையின்படி பின்பற்றுங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, கட்டளை கொடுக்கல. ஆனா அந்த கட்டளைகளை வேறு சிலர் என்ன பண்ணார்கள், கொண்டு வந்து திணித்தார்கள். இந்த ஒரு சம்பவத்தை பற்றி கலாத்தியர்ல எழுதி வச்சிருக்கிறார் பவுல். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? இந்த உணவு சாப்பிடுற விஷயத்தை பத்தி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்த சோ பேதுரு எங்க வராரு? அந்தியோகியாவுக்கு வராரு. அவன் மேல் குற்றம் சுமத்தினதினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். சோ பேதுரு மேல என்ன வந்ததாம்? குற்றம் சுமந்ததினால். பேதுரு மேல என்ன வருது? ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. கலாத்து சபையில இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, பேதுரு மேல ஒரு குற்றம் வைக்கிறாங்க. அந்த குற்றம் வைத்ததனால் பவுல் என்ன பண்ணுகிறாராம், பேதுருவை முகமுகமா என்ன பண்ணுகிறார், எதிர்க்கிறார். ஏன் இதை சொல்றேன்னு நல்லா கவனிக்கணும். ஏன்னா கொரிந்து பட்டணத்துல பவுல் அதை சொல்றாரு, ரோமருக்கு சொல்றாரு, இப்ப பேதுரு கிட்ட என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். என்ன விஷயத்துல எதிர்க்கிறார் பார்க்கலாம். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். சோ பேதுரு என்ன பண்றாராம், யாக்கோபு கிட்ட இருந்து ஒரு சிலர் வர்றதுக்கு முன்னாடி யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டார், புறஜாதியாரோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். ஏன்னா பொதுவா யூதர்கள் புறஜாதியாரோடு உட்கார்ந்து என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா பேதுரு இப்ப புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆதி திருச்சபை ஆரம்பமான சூழ்நிலையில பேதுரு மூலமா கொர்நேலியு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததன் மூலமாக அவருடைய மனம் என்ன ஆகுது, மாறுகிறது. அதனால இப்ப என்ன பண்றாரு, யாக்கோபு கிட்ட இருந்து ஆளு வர்ற வரைக்கும் யார்கிட்ட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, புறஜாதிகள் கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்புறம் அவர்கள் வந்த போதோ யாருக்கு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். டகார்னு என்ன பண்றாரு, சாப்பாட்டை விட்டு என்ன பண்ணிட்டாரு, எணிச்சிட்டார். யார் வந்துட்டா, யாக்கோபு கிட்ட இருந்து விருத்த சேதனம் பண்ண முடியல யூத கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி டக்குன்னு பயந்து என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, சோ சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணலையா, சரியாக நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையை நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? சோ என்ன சொல்றாரு, நீர் யூதராயிருக்க நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க. அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவா மாறிட்டாரு, புறஜாதியார் போல மாறிட்டு அவங்க கூட உட்கார்ந்து என்ன பண்றாரு, சாப்பிட்டவர் இப்போ என்ன ஆகிட்டாராம், நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஸோ அவர் என்ன பண்றாரு, நீங்களாம் யாரை மாறி மாறுங்க, யூதனை மாறி மாறுங்கன்னு என்ன பண்றாராம், கட்டாயம் பண்றார். அப்புறம் புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளின் நாளல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. சோ பவுல் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் என்று சொல்லும்போது எதை பற்றி சொல்லுகிறார்? ஆதி திருச்சபையில் இருந்த 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னன்னு, விருத்த சேதனம் பண்ணுவது, ஓய்வு நாளை அனுசரிப்பது, உணவு பழக்க வழக்கம், யூத முறையின்படி என்ன பண்ணுவது, உணவுகளை சாப்பிடுவது. அப்போ இங்க என்ன சொல்றாரு, புறஜாதி ஆனாலும் சரி யூதர்களானாலும் சரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் தான் நாம் என்ன ஆகிறோம், நீதிமான்கள் ஆகிறோமே தவிர இந்த நியாயப்பிரமாண கிரியைகளை செய்கிறதுனால நம்ம என்ன ஆகிறதில்லை,
நீதிமான்கள் ஆகிறதில்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்று சொல்லும்போது என்ன சொல்ல வராரு? ஓய்வு நாளை அனுசரிப்பதின் மூலமாக, விருத்த சேதனம் பண்ணுகிறதின் மூலமாக, அல்லது உணவை சாப்பிடுவதன் மூலமாக நாம் என்ன ஆகிறதில்லை? நீதிமான்கள் ஆகிறதில்லை. இதை தான் சொல்றாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றணுமா? நிறைவேற்றிதான் ஆகணும். ஏன்னா அது ஒருவனை என்ன மாற்றுகிறது? நீதி. ஏன்னா அதெல்லாம் நீதி நியாயத்திற்கான கட்டளைகள். இப்ப பவுல் சொல்றது எதை பத்தி சொல்றாரு? சடங்காச்சார முறைகளை பற்றி என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். விருத்த சேதனம் பண்ணுவது, ஓய்வு நாளை அனுசரிப்பது, உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் என்னது? யூதர்களுடைய முறைமைகள், கலாச்சாரத்தில் வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள். அப்போ அதை பின்பற்றுவதனால் ஒருவன் என்ன ஆகிறதில்லை? நீதிமானாகிறதில்லை. இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாய் ஒருவன் என்ன ஆகிறான்? நீதிமானாகிறான் என்று பவுல் சொல்கிறார். புரியுதா நான் சொல்றது? அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த உணவுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்ன நான் மாத்திக்கிறேன். மாமிசம் சாப்பிடாதவனுக்கு நான் என்னவா மாறுறேன்? மாமிசம் சாப்பிடாதவனை போல மாறுகிறேன். மாமிசம் சாப்பிடுகிறவனுக்கு நான் என்னவா மாறுறேன்? மாமிசம் சாப்பிடுகிறவனை போல நான் என்ன பண்ணுகிறேன்? மாறுகிறேன். அதுதான் பவுல் எங்க சொல்றாரு? வாசிக்கலாமா? பவுல் சொல்றது 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எல்லாருக்கும் என்னவானேன்? எல்லாமானேன். அந்த நீங்க 8, 9, 10 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தன்னை மாற்றிக்கொண்டார், எப்படிலாம் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று பவுல் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். எதற்காக? அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும். அதற்காக. ஆனா பவுல் ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணாரு? இருந்தார். என்ன சொன்னாரு? பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன பண்ணுகிறேன்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் கேர்ஃபுல்லாக தான்ப்பா இருக்கிறேன். நான் என்னை மற்றவங்களுக்கு போல நான் என்னை மாற்றிக்கிட்டாலும் கரெக்டான விஷயத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன்? மாற்றுறேன். ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிரான விஷயத்தில் நான் என்ன பண்ணதில்லை? மாற்றிக்கொள்வதில்லை. இப்போ சிலர் இருப்பாங்க, சிலர் சில விஷயத்தை தப்பாவே தான் நினைப்பாங்க. அதுக்காக நம்ம அவங்கள போல என்ன பண்ண வேண்டியதில்லை? மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பின் நிமித்தம் சில காரியங்களை நாம் என்ன பண்ணலாம்? அவர்களுக்காக சகித்து கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். அதுலேயும் வேத வசனத்தோடு ஒத்து போகிற காரியங்கள், வேத கட்டளைக்கு எதிரான காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? சகித்து கொண்டு ஒத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இல்லைங்க நான் சொல்றது? அப்போ பவுல் இயேசுவை என்ன பண்ணுகிறார்? பின்பற்றுகிறது போல நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு என்ன செய்தார்? பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து என்னவா மாறினார்? மனுஷ சாயலாய் மாறினார். யாருக்காக? நமக்காக. மனுஷர்களாகிய நமக்காக இயேசு என்னவானார்? மனுஷனானார். புரியுதா? இதுதான் மற்றவங்களுக்காக நீங்க செய்யற தியாகம். அப்ப இயேசு நமக்காக மனுஷனானார். அது போல பவுல் என்ன பண்ணுகிறார்? பலவீனமான சகோதரனுக்காக இவர் என்னவானாரா? பலவீனனை போல மாறுகிறார். எதற்கென்றால் அவர்களை யாருக்குள்ள கொண்டு வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். நாமும் மற்றவர்களுக்காக சில காரியங்களை என்ன பண்ணலாம்? மாற்றிக்கொள்ளலாம். அது வேதத்தோடு என்ன பண்ண வேண்டும்? ஒத்துப்போம். சும்மா சிம்பிள் காரியங்களுக்காக என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கொள்ளலாம். வேத கட்டளைக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா?